அறிஞர்களின் சங்கமம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் ஜென்ரேஷன் வோல்டேஜ் 11 kV நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது 11 to 33 kV ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது எதனால நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏசி ஜென்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏசி ஜென்ரேட்டர்ஸ்னால் ஆல்டர்னேட்டர்ஸ். இப்போது அதோடைய அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக என்ன ஆகும்னா, அதோட டிசைனும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. மிஷின்ஸில் நம்ம ஃபுல்லாக படிப்போம், என்னென்ன பார்ட்ஸ்லாம் ஒரு ஜென்ரேட்டர்னால் என்ன இருக்கும், மோட்டர்ஸ்னால் என்ன இருக்கும், அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் ஏற ஏற என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆகும், அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதோட டிசைன் எல்லாமே மிஷின்ஸில் பார்ப்போம். இப்போது வோல்டேஜ் அப் டு 11 kVலேருந்து ஒரு 33 kV வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆல்டர்னேட்டரோட டிசைன் நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எஃபிஷியண்ட்டான டிசைன் நம்மளுக்கு கிடைக்காது, எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் கான்ஸ்டண்ட்டாக ஹையஸ்டாகவும் இருக்கணும், பட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது தான் 11 kV. இது ஏன் 11 kV அப்படின்றதுக்கு இதுதான். ஏன்னா ஆல்டர்னேட்டர்ஸோட டிசைன் ஹை வோல்டேஜ் போக போக என்ன ஆகும், காம்ப்ளிகேஷன்ஸாக ஆகும். ஸோ அந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்மளால் எஃபிஷியண்ட்டான அவுட்புட்டும் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம ஃபிக்ஸ்டாக 11 kVலேருந்து 33 kV எடுத்துக்கிறோம். நம்ம நாட்டில் 11 kV தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் பார்த்தோம்னா 11 kV, 22 kV, 33 kV, 66 kV, 132 kV இந்த மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். அது ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 kV தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 kV நம்மளுக்கு தேவை அப்படின்றத சொல்லிடுவாங்க முன்னாடியே. ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 kV ப்ளஸ் 10% ஆஃப் 10 kV அதையும் சேர்த்து அனுப்புவாங்க. 10% எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அனுப்புவாங்க. அதனால தான் 10,000 + 1000 அப்படின்னும் போது 11,000 வோல்ட், அதான் 11 kV நம்ம அனுப்புகிறோம். ஓகே, 10% லாஸாக போயிடுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு ஒரு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி தான் தேவைப்படுதுன்னா அதுக்காக ஒரு குடம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அப்படியே எக்ஸாக்டாக கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் சேர்த்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் 10% எக்ஸ்ட்ராவாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ 22 kV எப்படி அப்படின்னா, 20 kV தான் யூஸ் பண்ணுற வேல்யூ, அதில் 10% எவ்வளோ அப்படின்னா 2000. ஸோ 22,000 வோல்ட். இது 22 kV அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 33 kV நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 30 kV தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிற ஒரு இது, ப்ளஸ் 10% போட்டால் 3000 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 33 kV. அதே மாதிரி தான் 60 kVயும் ப்ளஸ் 10% 6000 66 kV. அதே மாதிரி இப்போ 132 kV நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது 120 kV தான். 10% கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 132 kVன்னு வந்துடும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் ஃபார்ம் ஃபேக்டரோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது என்னென்னா கோஇன்சிடென்ஸாகவும் அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டருன்றது நம்ம சர்க்யூட் தியரியிலே பார்த்துருப்போம். அது RMS வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. அது ஏசி வோல்டேஜ்க்கு 1.11 வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். RMS வேல்யூ என்ன, ஆவரேஜ் வேல்யூ என்ன, அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது வேணாலும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 10 kV நம்மளுக்கு தேவைன்னா அது இன்ட்டு 1.11 போட்டால் 11.1ன்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 11 kV பண்ணுறோம் டிரான்ஸ்மிஷன். அதே மாதிரி இதுவும் வரும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வரும், அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். பட் அது கூட பார்த்தோன்னா 120 kV ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா அதோட 1.11 போட்டுன்னா 133.2 kV வரும். பட் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது 132 kV. ஸோ இதுக்கு மட்டும் அது எக்ஸாக்டாக இதுவாகாது, மேட்ச் ஆகாது. இதெல்லாம் ஆக்சிடென்டலாக மேட்ச் ஆகிடுச்சு. அதனால ஃபார்ம் ஃபேக்டர்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அதோட ரீசன் கிடையாது. 10% லாஸஸாக கன்சிடர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம அனுப்புகிறோம். அதனால தான் நம்ம இப்போ 11 kV அனுப்புகிறோன்னா 10 kV தான் நம்மளுக்கு தேவை, பட் 11 kV அனுப்புகிறோம். 20 kV தான் தேவை, பட் 22ன்னு அனுப்புகிறோம். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஏன் ஜென்ரேஷன் வோல்டேஜ் 11 kV யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் ஜென்ரேட் பண்ணுறோம், ஏன் அது எஃபிஷியன்ட் எதனால் அப்படின்றதும் பார்த்துருப்போம். டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜோட ரேஞ்சஸ், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் பார்த்துருப்போம். அது ஏன் இந்த மாதிரி 11, 22, 33ன்னு இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்.